வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்ஜி 32 இன்ச் டிவியினுடைய மதர் போர்டு, பவர் சப்ளை போர்டு எப்படி நம்ம லோடு கொடுக்காம செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட் தான். அதாவது டிவி ஆன் பண்ணால் பிளிங்கிங் ஆகும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மதர் போர்டு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் அந்த போர்டை நான் செக் பண்ணி கொரியரில் அனுப்ப போகிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு மெக்கானிக் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு போர்டு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டு தேவையான போர்டு உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ இந்த போர்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பவர் சப்ளை கொடுத்த உடனே நம்ம இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் ரிலீஸ் ஆகும். அதாவது 8 வோல்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 100 வோல்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த 8 வோல்ட் மதர் போர்டுக்கு போகும், 100 வோல்ட் பேக்லைட் டிரைவருக்கு போகும். ஆனால் இந்த போர்டு ஆன் ஆகாது. அப்படி தான் இருக்கும். இப்போ இதே இந்த மாடல் டிவியில் 2 மாடல் வரும். ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். அதாவது பேக்லைட் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு 100 வோல்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ இதே போர்டு வந்து நம்ம மதர் போர்டில் கனெக்ஷன் பண்ண உடனே இந்த வோல்ட் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த போர்டு மட்டும் தான் செக் பண்ணுறேன். அதாவது பேக்லைட்டுக்கு சப்ளை கொடுக்கல, டிஸ்பிளேக்கும் சப்ளை கொடுக்கல. இப்போ இது மாதிரி 2 லோடு கொடுக்காம என்னென்ன வோல்ட்டு சப்ளை நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது, எங்கெங்கே வோல்ட்டு போகுதுன்னு கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பவர் சப்ளை போர்ட்லேருந்து மதர் போர்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது கிரவுண்டில் ஒரு ப்ரோப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வோல்ட்டு செக் பண்ணுறேன். இப்போ 8 வோல்ட் வந்த இடத்துல 13 வோல்ட்டு காமிக்குது. அதாவது நம்ம லோடு கொடுக்காதனால 13 வோல்ட் காமிக்குது. இப்போ 3.3 வோல்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்லேருந்து பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்காக அந்த சிக்னல் போகுது. இப்போ பேக் லைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஏற்கனவே 100 வோல்ட் வந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட 220 வோல்ட் அந்த ரேஞ்சில் காமிக்குது. இது வந்து லோடு இல்லாத போது தான். அதாவது நம்ம பேக்லைட் டிரைவர் சப்ளை கொடுத்த உடனே அதுக்கு தேவையான வோல்ட்டில் வந்து கரெக்டாக நின்றுடும். இப்போ நம்ம வெறும் போர்டை செக் பண்ணுற போது இவ்வளோ சப்ளை தான் காமிக்கும். அதுக்கப்புறம் மதர் போர்டில் கவனிக்கப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ண உடனே 12 வோல்ட் போகணும். அதாவது டிஸ்பிளேக்கு வந்து 12 வோல்ட் போகணும். இப்போ பேக்லைட் டிரைவருக்கும் சப்ளை போகுது. 12 வோல்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கும் சப்ளை போகுது. அதாவது இப்போ இந்த 2 போர்டுமே பக்கா கனெக்ஷன் இருக்குது. இந்த போர்டை செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் இந்த போர்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிஸ்பிளேவிலே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற மெக்கானிக் அனைவருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எந்த பொருள் டிஸ்பிளே வந்து சில பேர் டிஸ்பிளே கேட்குறாங்க. டிஸ்பிளே வந்து கொரியரில் அனுப்ப முடியாது, அது உடஞ்சிடும். 17 பீஸ் கேட்டால் மட்டும் தான் அது பேக் பண்ணி அனுப்ப முடியும். 1 பீஸ் 2 பீஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொரியரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ உங்களுக்கு வேறு எதனா போர்டு மட்டும் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே அனுப்பிச்சி விட்றேன். அதுக்காக அதிகபட்சமாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு வாரம் டைம் கேளுங்க. நான் 2-3 நாளே வந்து கொரியரில் பண்ணி விட்ருவேன். இப்போ இந்த டிவி வந்து நான் செக் பண்ணி பேக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா ஒரு லைக் பண்ணின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.